கற்றது கைமண்ணளவு, கல்லாதது உலகளவு. இன்றைக்கி ஒரு துணி கடையிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அர்ஜென்ட்டா கொஞ்சம் வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அங்க போயிருந்தேன். நான் அர்ஜென்ட்டா கூப்பிட்றாங்களே, ஏதோ கடையில கரண்ட் எதுவும் இருக்காதுன்னு நெனச்சுட்டு நானும் அங்க போனேன். அந்த கடைக்கு போனோனே அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா, "கடை ஃபுல்லா ஒரே ஸ்மெல்லா இருக்கு. அதாவது எலி செத்த ஸ்மெல் அடிக்குது. கீழ கடை ஃபுல்லா செக் பண்ணிட்டோம். எங்கேயுமே எதுவுமே இல்ல எலியெல்லாம். கஸ்டமர்லாம் வந்து அப்படியே ரிட்டர்ன் ஆயிடுறாங்க ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு. ஏசிலாம் போட்டோம்னா ஸ்மெல் அதிகமா வருது. ஃபால்ஸ் சீலிங் மேல எதுவும் எலி செத்துருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க சார்ன்னு" சொல்லியிருந்தாரு. அந்த மாரி உங்க வீட்லயோ, கடையிலயோ அந்த மாரி வந்து ஃபால்ஸ் சீலிங் மேல் சைட்லேருந்து ஸ்மெல் வந்ததுன்னா, சீலிங்ல இருக்க லைட்லாம் கழட்டி தொங்க விட்டுட்டு, உங்க ஃபோன்ல வீடியோ ஆன் பண்ணிட்டு, அந்த லைட்டு கழட்டுற அந்த கேப்புக்கு மேலேருந்து ஃபோன விட்டு 4 சைடும் வீடியோ எடுத்து பாருங்க. லைட் டார்ச் அடிச்சுட்டு, இந்த மாரி எலி எதுவும் செத்து இருந்ததுன்னா, ஃபால்ஸ் சீலிங் மேல நம்ம லைட்ட கழட்டிட்டு வீடியோ எடுக்கும்போது, நம்ம ஃபோன்லேயே செக் பண்ணிக்கலாம். இருக்கா இல்லையா மேல எலின்னு. அந்த மாரி தான் இந்த கடையில நான் செக் பண்ணியிருந்தேன். நான் ஃபோன்ல வீடியோ எடுத்துட்டு, கீழ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது ஃபோன்ல, எலி செத்து போய் மேல இருக்கிறது தெரிஞ்சது. அந்த எலிய மேலேருந்து எடுத்து கீழ போட்டேன். உங்க வீட்லயும் அந்த மாரி ப்ராப்ளம் நடந்ததுன்னா, சீலிங்ல இருக்க லைட்ட கழட்டி விட்டு, ஃபோன உள்ள விட்டு வீடியோ எடுத்து பாருங்க தெரிஞ்சிரும். எலி செத்து இருந்ததுன்னா, அந்த கடையில ஃபுல்லா ஃபால்சிங் சைடு எல்லாமே குளோஸ்ல இருக்கு. ஏசி பைப் சைடுல ஒரு இடத்துல எடுத்துன்னு வந்திருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தா பெருசா கேப் விட்டுருக்காங்க. அந்த வழியா கூட எலி உள்ள போயிருக்கலாம் சார்ன்னு சொல்லிட்டு, அந்த கேப்லாம் பேக் பண்ணிடுங்க சார். இல்லன்னா இந்த மாரி ப்ராப்ளம் திரும்பி நடக்கலான்னு சொல்லிட்டேன் அந்த கஸ்டமர்கிட்ட. இவங்க ஏதோ ஃபால்ட்டுக்கு எலக்ட்ரிக்கல் ஃபால்ட்டுக்காக தான் கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு கட்டிங் பிளேஸ் கூட மட்டும் தான் எடுத்துன்னு போயிருந்தேன். ட்ரில்லிங் மிஷின்லாம் எடுத்துன்னு போயிருந்தா, அந்த கேப்ல வந்து ஏதோ ஒரு ஐலம் ஷீட் வாங்கிட்டு, அந்த கேப்ப வந்து ஸ்க்ரூ பண்ணி அடைச்சிட்டுருப்பேன். உங்க பில்டிங்லயும் ஏதோ ஃபால்ஸ் சீலிங்லாம் போட்டிருக்கும்போது, சைடுல எங்கேயுமே கேப் இல்லாம பார்த்துக்கோங்க. கேப் இருந்ததுன்னா, இந்த மாரி எலியெல்லாம் வந்து உள்ள போவும் ஃபால்ஸ் சீலிங் மேல் சைடு. இது எலி செத்து போயிருந்தது, எடுத்து வெளில போட்டோம் ஸ்மெல் வருது சொல்லிட்டு, அப்படி உள்ள போய் ஒயர்லாம் கடிச்சிருந்ததுன்னா, சீலிங்லாம் உடச்சி பண்ற மாரி ஆயிடும். ஏன்னா, எங்க எலி ஒயர கடிக்குதுன்னே நம்மளுக்கு தெரியாது. எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நெறைய விஷயங்கள நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.